ஹாய் காய்ஸ், நான் தான் சரண்யா. வருஷம் பிறந்தா எல்லாருக்குமே நல்லது நடக்கணும்ன்ட்டு ப்ரேயர் பண்ணுவோம். பட் எனக்கு இந்த வருஷம் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை தான் நான் சொல்ல போகிறேன். இவ பேர் லூசி. அங்கே ஒரு மாடி தெரியுதுல்ல, அந்த மாடியிலேருந்து என்ன பண்ணிட்டான்னா பொத்துன்னு கீழே விழுந்துட்டான். நான் கோலம் போட்டுட்டு இருந்தேன். அப்போது அந்த டைம் சில பாய்ஸ்லாம் வந்து என் பக்கத்தில் வராங்கன்னு சொல்லி இவன் ரொம்ப நேரமாக குலைச்சிட்டு இருந்திருந்தா. ஸோ குலைச்சிட்டு இருக்கும் போது ஒரு டைமில் என்ன பண்ணிட்டா, அவள் அப்படியே சடனாக குதிச்சுட்டு இருக்கா. குதிக்கும் போது அவன் அந்த கரண்ட் ஒயரில் மாட்டிக்கிட்டு சடனாக ஒரு ஷாக் அடித்து பொத்துன்னு கீழே விழுந்துட்டா. கீழே விழுந்ததில் அவள் அந்த கால் இருக்குல்ல, லெஃப்ட் சைடில் அந்த கால் வந்து செம்மையாக அடிபட்ட ரத்தம்லாம் வந்து பயந்து போய் விழுந்துட்டான். அதை என் கண் எதிர்க்கே, அதாவது இந்த வருஷம் ஸ்டார்ட் ஆகி என் கண் எதிர்க்க ஃபஸ்ட்டு பார்த்தது அதுதான். என்னால் என்ன சொல்ல, அழுக ஆரம்பிச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறமா டாக்டர் கால் பண்ணி வர சொல்லி அவளுக்கு இன்ஜெக்ஷன் பெயின் கில்லர்லாம் போட்டோம். இந்த ஃபுட்டேஜ் வந்து அன்னைக்கு விழுந்த அன்னைக்கு எடுத்தது தான். பாருங்கள் எவ்வளோ ரத்தம் இருக்குன்னு. விழுந்து அவள் பயந்து இருந்தா. அப்படியே அவளை படுக்க வச்சு இன்ஜெக்ஷன்லாம் போட்டு பெயின் கில்லர்லாம் போட்டுருந்தோம். அதுக்கப்புறமா ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போய் பார்த்தா அவள் வந்து என்ன சொல்ல, ஒரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவள் பொழைக்கவே மாட்டா, இன்னும் கொஞ்ச நாள் தான் அப்படின்னு சொன்னாங்க. இன்னொருத்தவங்க என்ன சொன்னாங்கன்னா, ஆப்ரேஷன் பண்ணணும், அப்போ தான் பொழைப்பா அப்படின்னாங்க. இன்னொரு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவள் கால் உடஞ்சிருக்கு, ஸோ வந்து அந்த கால் வந்து சரியாகாது, அவள் இதே மாதிரி லைஃப் லாங் இப்படியே தான் இருப்பாள், 3 இதில் தான் நடப்பா, இந்த மாதிரி தாங்கி தான் நடப்பா அப்படின்லாம் என்கிட்ட சொன்னாங்க. பட் இப்போ காட் கிரேஸில் வந்து அவள் கொஞ்சமாக ரெக்கவர் ஆகிட்டே வந்து இப்போ நல்லாவே நடக்க ஆரம்பிச்சிட்டா. பட் அவளால் ரொம்ப நேரம் அந்த 4 கால்லையும் அவளால் நிற்க முடியல. கொஞ்சம் தாங்கி தான் நடக்கிறாள். ஆனால் ஃபஸ்ட்டு ஃபுட்டேஜ் காத்தம் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் நடக்கிறாள். இருந்தாலுமே அவளால் ரொம்ப நேரம் நிற்க முடியாது, ஒரு ஸ்டேஜில் உட்காந்துருவா. ஸோ இப்போ அவள் அப்படி தான் போயிட்டுருக்கா. பட் இப்போ ஓரளவுக்கு ரெக்கவர் ஆகிட்டான். பாருங்கள், இதெல்லாம் அவள் விழாத முன்னாடி எடுத்த ஃபுட்டேஜ். எப்படி ஓடி ஆடி விளையாடி செம்ம ஸ்பீடாக ஆடுவா. பட் இப்போ வந்து அவள் நகரக்கூட இல்லை. கொஞ்ச நேரம் எழுந்துக்கிறா, லைட்டாக நடக்கிறா, உட்கார்றா, இப்படியே தான் இருக்குது. ஸோ அவளுக்கு வந்து சீக்கிரம் ரெக்கவர் ஆகிட்டு இதே மாதிரி பழைய மாதிரியே ஓடி ஆடி விளையாடணும்னு சொல்லிட்டு எனக்காக எல்லோரும் கொஞ்சம் ப்ரேயர் பண்ணுங்கள். இவ தான் என்னோடய லூசி. அதாவது நாய்ங்களாம் வந்து நன்றி உள்ளதுன்னு சொல்லுவாங்க. அது வந்து நான் என் லைஃப் டைமில் இப்போ தான் பார்க்குறேனே. டாக் வளர்க்கணும்னு சின்ன வயசுலேருந்து ஆசை. பட் என்னால் அது முடியல. பட் காட் கிரேஸில் இவளை நான் பார்த்துக்கிட்டு இது எனக்கு எவ்வளோ நன்றி உள்ளதாக இருந்துச்சுன்னு சொல்லி இந்த டைம் பீரியடில் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பாய், see you later.